ரேஷன் கடைக்கு போறீங்கன்னா ரேஷன் வாங்குறதுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ல யாரா ஒரு ஆள் வந்து பிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ரேஷன் வாங்க முடியும். இந்த பிங்கர் பிரிண்ட் இல்லாம வேற யாராவது ரேஷன் வாங்க முடியுமா? நீ என்ன சொல்ற? கண்டிப்பா வாங்க முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கூகுள்ல உள்ள போய்ங்க. கூகுள்ல உள்ள போனா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள உள்ள போங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா கீழே ரோல் பண்ணி பார்க்கும்போது பிரதிநிதியை சேர்க்கவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ள உள்ள போய் மொபைல் நம்பரை போட்டு கேப்சா கோட போட்டு என்ட்ரி போட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா உள்ள போய் உங்க முகவரியும் அதாவது முகவரி ஆதார் கார்டு இந்த மாதிரி இதை வந்து என்ட்ரி பண்ணி நீங்க அதில் லிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க இது லிங்க் போயிடும். லிங்க் போனோம்னா ஹெட் ஆஃபீஸ் அதாவது ரேஷன் கார்டில் உள்ள ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்பாங்க. கேட்கும்போது சரியான நீங்க பதில வந்து நீங்க சொன்னீங்களா சரியான காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரேஷன் வந்து வாங்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. பிங்கர் பிரிண்ட் இல்லாம நீங்க ரேஷன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து டேட்டா ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கா, 50% 100% மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா. இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற செட்டிங்ஸை முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்டுக்கு வரேன். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணுங்க. மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து டேட்டா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி டேட்டா சேவர் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டேட்டா பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னமும் அந்த பழைய ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். என்னங்க அதை தூக்கி போட்டுட்டு புதுசா எம் ஆதார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் வந்திருக்கு. இது முற்றிலும் கவர்மெண்டோட ஆப். இந்த ஆப் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணி ஆதாரை வந்து என்ட்ரி பண்ணி அதில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இனிமே வந்து ஆதார் கார்டை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. மொபைல்ல எடுத்து போய் காமிச்சிக்கலாம். ஏதாவது காமிச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல அதுல 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஆதார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாஸ்க் ஆதார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் ஆதார்ல வந்து ஒன்லி நம்பரை மட்டும் தான் காட்டும். மற்றது எல்லாமே வந்து அதுல வந்து டேஷ் பண்ணி அழிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பயன்படுத்தி எல்லாத்தையுமே காட்டாம இந்த முக்கியமான நம்பரை மட்டும் காமிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நீங்க ரீபிரிண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுல ஆதார் கார்டு பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கொடுத்து கடையில பிரிண்ட் அவுட் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண நண்பர்களுக்கு நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். என்ன சொல்ல சொன்னா என்ன? இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ரீல்ஸ் சேர்ந்து ஒண்ணு போல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறீங்களா? அப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த செட்டிங்ஸை முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பிடிச்சவங்களே எடுத்துக்கோங்க. பிடிச்சவங்க ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பக்கத்துல மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆப்ஷனை டச் பண்ணி நீங்க இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரீல்ஸும் அவங்க ரீல்ஸும் ஒன்னு போல சேமா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம் அப்டேட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐபோன்ல இல்லாத ஆப்ஷன் சாம்சங்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சாம்சங் எல்லாமே முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டோஸ் வீடியோஸ் யாருக்காவது அனுப்பணும்னு நினைப்பீங்க. அனுப்புனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்காவது வெளியில இருப்பாங்க, ஏதாவது டெல்லியிலயோ பாம்பேலயோ இல்ல கல்கத்தாலோ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து ஜிபி அதிகமா காட்டும். அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நான் சொல்ற ஐடியா கேளுங்க. எளிமையா நீங்க வந்து அனுப்பிச்சுக்கலாம். போட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுல போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சீங்கன்னா அதுல குயிக் ஷேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ஸ்கேனர் கோடு மாதிரி காட்டும். இந்த ஸ்கேனர் கோட முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு யாருக்கும் அனுப்ப நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத சென்ட் பண்ணி விட்டுங்கன்னா அவங்க உடனே அவங்க எடுத்து பார்த்து அதில் டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் சாம்சங்ல மட்டும்தான் இருக்கு. சாம்சங் யூஸ் பண்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டேட்டஸ் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸா இருக்கும். இந்த பிடிச்ச ஸ்டேட்டஸ் அவங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஸ்டேட்டஸ் அனுப்புனா அவங்க அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அனுப்பாத நண்பர்கிட்ட இருந்து அந்த ஸ்டேட்டஸை நீங்க எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வாட்ஸ்அப்ல உள்ள போய் ஸ்டேட்டஸை பாருங்க. ஸ்டேட்டஸை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனுக்கு உள்ள போய் அதுல உள்ள செட்டிங் சைட்ல பாருங்க ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஷோ ஹட்டன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து உட்காந்துச்சுன்னா இந்த இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸை வந்து எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம்.